எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. 10 லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்ல போட்டா 1 கோடி எத்தனை வருஷத்துல ஆகலாம் அப்படின்ற நியூஸையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மனுஷனாடா நீங்கெல்லாம். இப்பதான் வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை பிறந்திருக்கு. இன்னைக்கு இந்த அடி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி 151 பாயிண்ட் என்பது நம்மளுடைய நிஃப்டி இறங்கியிருக்கு. நம்ம பரவாயில்ல. இதுவே நீங்க குளோபல் மார்க்கெட்ல ஜப்பான்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 4%, காஸ்பி ஒரு 5% அடி வாங்கி சின்ன பின்னமாயிருக்கு. நம்ம மார்க்கெட்லாம் 2% நிஃப்டியினுடைய மாற்றம் பிளஸோ மைனஸோ வெறும் 2% மாற்றம் வந்ததுனாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியா இருக்கும். ஆனா அவனுங்கெல்லாம் டெய்லி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட காஸ்பியாவது பரவாயில்ல. இந்த ஜப்பான் மார்க்கெட்லாம் டெவலப்டு கண்ட்ரி. அங்கேயே இண்டிசஸ் ஏதோ ஸ்மால் கேப் மாதிரி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான காரணம் இந்த யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார் தான். ஒரு சொட்டு க்ரூட் ஆயில் கூட நீங்க எங்களை தாண்டி எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு ஈரான் சபதமிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு 1 கோடி எப்படி நம்ம மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரம் சிரமமா தான் இருக்கு. ஸோ 10 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா 10 லட்ச ரூபாய்க்கு நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து 10 லட்ச ரூபாயை நீங்க ஒரு கேபிட்டலா கணக்கு பண்ணிட்டு அதுக்கு தினமும் ஓரளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் 1 கோடியை சேர்த்தணும் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. எப்படியும் ஒரு 7.5 லட்ச ரூபாயாவது உள்ள லாக் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 2.5 லட்சம் தான் எப்பவுமே வெளியே எடுக்கக்கூடிய கேஷா இருக்கும். அவன் மட்டும்தான் லாக் ஆகாம அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு சில பேர்த்தினுடைய மொத்த போர்ட்போலியோவுமே லாக் ஆகி கிடக்கிறதெல்லாம் உண்டு. எனிவே ஒரு ரீசனபிளான கால்குலேஷன், ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துட்டு வர்றோம், அதுல ஒரு 7.5 லட்ச ரூபா உள்ள லாக் ஆயிருது. 2.5 லட்சமா அப்பப்போ ரிலீஸ் ஆகுது, மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுன்னு 10 லட்ச ரூபா கேபிட்டலுக்கு அதுல ஒரு 2.5 லட்ச ரூபா மட்டும்தான் ஒரு 0.25% டெய்லி சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 லட்ச ரூபாய்க்கு டெய்லி 0.25% சம்பாரிச்சு 625 ரூபாய் எடுத்து டெய்லி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா ஆல்மோஸ்ட் 61 வருஷத்துல 10 லட்ச ரூபாய் என்பது 1 கோடி ஆகும். கிழிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான். இதுவே இப்படி கணக்கு போட்டு பார்க்கலாம். 10 லட்ச ரூபாயில 7.5 லட்ச ரூபாய் எப்பவுமே லாக் ஆகி கிடக்குது. மீதி 2.5 லட்சத்துக்கு தான் நம்ம இப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை சம்பாரிச்ச பணத்தை தூக்கி மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்ப அந்த காம்பவுண்டிங் சமயத்துல பார்த்தோம்னா 61 வருஷம் என்பதற்கு பொதுவாக வெறும் 6 வருஷத்துல வெறும் 2.5 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டே 1 கோடி என்பது சம்பாதிக்க முடியும். அதுக்கு டெய்லியும் 0.25% என்பது சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் என்பது உள்ளது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்ன ஒரு நாளைக்கு 0.25 தான் சம்பாதிக்க முடியுமா, 2% கூட சம்பாதிக்கலாம்பாங்க. எப்படிங்க சம்பாதிப்பீங்க? நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா உங்களை மொத்தமா உருவிட்டு தான் உங்களை வெளியிடுவாங்க. எப்படி? இன்ட்ராடேல சம்பாதிச்சீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் டேக்ஸ் அப்படின்றது போடுவாங்க. இதே வாங்கி வச்சு அடுத்த நாட்கள் ஷார்ட் டேர்ம்ல வித்தீங்கன்னா எஸ்டிசிஜின்னு அதுல ஒரு 20% நீங்க சம்பாதிச்சதுல இன்கம் டேக்ஸ் போடணும். இதுவே டெலிவரி எடுத்து பண்ணீங்கன்னா புரோக்கர்களுக்கு வாங்கறதுக்கு 0.5%, விற்கிறதுக்கு 0.5%, அவங்களுக்கு ஒரு 1% அழகு. இது எல்லாத்துக்கு மேல எஸ்டிடி மிக கொடுமையான சம்பவம். அவனுக்கு நம்ம 0.1% வாங்கறதுக்கு விற்கிறதுக்கும் அழுகணும். ஸோ ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்தாருன்னா ரீசனபிளா கணக்கு போடணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாயில எப்படி ஒரு 7.5 லட்ச ரூபாய் உள்ள லாக் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய 2.5 லட்ச ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு டெய்லியும் 0.25% சம்பாதிச்சா அது 62 வருஷம் வருது. அதனால ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சம்பாதிக்கக்கூடிய 625 ரூபாய் எடுத்து மறுபடியும் போட்டு அதுக்கு நாம ஓரளவுக்கு சம்பாதிச்சோம்னா வேணா குறுகிய காலத்துல சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்கு. இப்படியும் கூட ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 35 லட்ச ரூபாய் வச்சிருக்காரு. அதுல எப்படி 25 லட்ச ரூபாய் லாக் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கு அவர் முழுசா 10 லட்சத்தை உபயோகப்படுத்தி சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க. முழுசங்கத்தை போய் உபயோகப்படுத்துறாரு. 35, இப்ப நானே ஒரு 35 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன்னு வச்சுங்க. அதுல எப்படி ஒரு 25 லட்ச ரூபாய் லாக் ஆகி தான் கிடக்கும். மீதி இருக்கக்கூடிய 10 லட்சத்தை தான் அப்படி இப்படின்னு டெய்லி ஒரு 0.25% அப்படின்றது ஏதோ ஒரு கற்பனையில சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 14 வருஷம் என்பது அந்த 1 கோடியை அச்சீவ் பண்றதுக்கு ஆகும்.
ஆனா அதே சமயம் டெய்லியும் 0.25% அப்படின்ற சம்பாதிக்கும் போது 10 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய் வரக்கூடிய லாபத்தையும் டெய்லியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல் கெப்பாசிட்டியில ஒர்க் பண்ணோம்னா மேபி ஒரு 4 வருஷத்துல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. அதனால நண்பர்களே, ஒரு ரீசனபிளான எஸ்டிமேஷன் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் எடுத்துட்டு வந்து டெய்லி அவர்னால ஒரு 0.25% அளவுக்கு சம்பாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துட்டா கூட ஒரு ரீசனபிள் எஸ்டிமேஷன் 6 வருஷத்திலிருந்து 10 வருடம் என்பது ஆகிறது. அதுக்கப்புறமும் இதே மாதிரி வேலை பார்த்தோம்னா 1 கோடியை 10 கோடி பண்றது என்பது அதுவும் மிக எளிதா நடந்துரும். ஆக மொத்தம் ஒரு 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு 20 வருஷத்துல ஒரு 10 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது டெய்லி யாருனால 0.25% சம்பாதிக்க முடியுமோ அவங்கனால முடியும். இதுவே இந்த நண்பர் சொல்ற மாதிரி நம்ம போய் லாக் ஆகி வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் தலையில துண்டை தான் போட்டு கோரணும். அவர் என்ன சொல்றாரு, ரயில்வே ஷேர்களை நான் நம்பி எடுத்தேன். இந்த IRFC அப்படின்றது அது ஒரு செக்டர் லீடர் தான். அந்த செக்டர் லீடர் IRFC எடுத்த 2 வருஷமா 50% லாஸ்ல உட்காந்துருக்கேன். ஸோ எடுத்த உடனே ஷேர்ஸ் ஏறணும், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸே இல்லையா? அல்லது எடுத்ததுக்கு அப்புறம் கீழே போயிட்டாது மறுபடியும் பெருசா ஏறணும், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்லையானா ஏன் இல்லை? 400-500 பங்குகளுக்கு மேல இருக்கு. இந்த கார் ட்ரேட் அப்படின்ற பங்கு சமீபத்துல கடுமையான சரிவு. ஆனா கடுமையான சரிவுலையும் மறுபடியும் திரும்பி இந்த பங்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1,500 ரூபாய் வந்துட்டு 3,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கான். எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அவன் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த உடனே அவன் பயங்கரமான ரேலி என்பது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இறங்குனா கூட மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ரயில்வே துறை பங்குகளில் போய் மாட்டி 2 வருஷமா 50% பாதி பணம் போச்சே, இன்னும் எப்பதான் ஏறுமோன்னு காத்துக்கிட்டு இருக்காரு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றதுனால தான் பல மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பணத்தை பிரிச்சு போட்டு குறைஞ்சது ஒரு 20 ஷேர்ஸ் 30 ஷேர்ஸ் அவங்களுடைய போர்ட்போலியோல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஒரு ஷேரை மட்டுமே நம்பி இருக்காம. அது மட்டும்தான் உங்களால பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்ல ஒரே ஷேர்ல போட்டு அவன் ஏறி வந்துட்டா பரவாயில்ல, ஆனால் லாக் ஆகி வந்துகிட்டா அப்புறம் இப்படித்தான் நம்ம போட்ட கணக்கெல்லாம் மாறிடும். 10 லட்சத்தை வச்சுட்டு அப்புறம் 1 கோடி சம்பாதிக்க முடியாது. 10 லட்சம் 5 லட்சம் ஆகி 3 வருஷமும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு நண்பருமே என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, CDSLன்னு ஒரு ஷேர் இருக்கு. அந்த CDSL அப்படின்ற ஷேர் 10,000 ரூபாய்க்கு போகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஷேர் வந்து 1000 ரூபாய்கள் ரேஞ்சில இருந்து 10,000 போகணும் அப்படின்னா அதுக்கு எது உதவி செய்யும், எது முடிவு பண்ணும்னா இந்த CAGR அதுதான் முடிவு பண்ணும். ஸோ 1,400 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த CDSL 10,000 ரூபாய் போக வேண்டும் என்றால், அதுவும் 5 வருஷத்துல போக வேண்டும் என்றால் 47% CAGR என்பது தேவை. அது எங்க இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி அதனுடைய சமீபத்திய பிரைஸ் CAGR என்பது 5 வருஷத்துக்கு வெறும் 14% தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்ப 14% வளர்ச்சி அடைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு வேணா 1,400 ரூபாய் மேபி 10,000 ரூபாய் ஆகலாம் அப்படின்ற ஒரு திங்கிங். இந்த நேரத்தில் அப்ப CAGR பெரிய அளவில் 47% சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய பங்குகள் இல்லையா அப்படின்னா நம்ம கிட்ட பழைய வரலாறு தான் இருக்கு. எதிர்காலத்துல எவன் சம்பாரிச்சு தருவான்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய பங்குகளை நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 100 பங்குகளுக்குள்ளதான் இருப்பாங்க வச்சுங்களேன். இந்த அதானி பவர் பாருங்க, கடந்த 10 வருஷமா 44% என்பது சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது வந்து வெறும் 5 ரூபா 10 ரூபா கணக்குல இருந்து இப்ப 200 ரூபா வந்திருக்கு. அதே மாதிரி குப்பிட் அப்படின்ற பங்கு அதனுடைய 10 வருஷ CAGR என்பது 58%. அதே மாதிரி PTC இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய CAGR என்பதெல்லாம் 71%. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள் 150 பங்குகளுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதுலயும் பிரபலமான பங்குகள் ஒரு 30-40 தான் இருக்கு. இவங்கெல்லாம் கடந்த 10 வருஷமா சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்த 10 வருஷம் இவங்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த நண்பர் எதிர்பார்க்குற மாதிரி CDSL ஷேர் 1,000 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 10,000 ரூபாய் 5 வருஷத்துக்குள்ள போகுமா அப்படின்னா அது 47.96% வளர்ச்சி அடையணும். இப்போதைக்கு அதில் அங்க இதைய காணும். அதே சமயம் இது இப்ப இருக்கக்கூடிய CAGR படி போகும் அப்படின்னா
அவர் 15 வருஷத்துல போகுமா வெரி லாங் டேர்ம்ல அப்படின்னு எதிர்பார்க்கறதுல தான் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்றத மார்க்கெட்டினுடைய நிலவரம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும். அடுத்த வாரத்துக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு 10-20 கோடி பேர் போய் சிடிஎஸ்எல் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. திடீர்னு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டே சென்செக்ஸ் திடீர்னு 1 லட்சத்தை தாண்டி எல்லாரும் லாபத்தை புக் பண்றாங்க. பல கோடிக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. பல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும் பொழுது சிடிஎஸ்எல் வருவாய் 10 மடங்கு 5 மடங்கு திடீர்னு குப்புன்னு ஏறுது. அந்த மாதிரி நடக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தற்போதைய நியாயமான உணர்வு என்ன சொல்லுகிறது என்றால், நீ 1000 ரூபாயிலிருந்து 10,000 போகாட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத புடுங்கிட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வருஷத்துல 17% லாஸ். இதை எங்காவது கண்டினியூ பண்ணிடாத அப்படின்றதா ஒரு மன ஓட்டம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்கள்ல சிஏஜிஆர் அதிகமாக இருக்கக்கூடிய சில பங்குகள், அதே மாதிரி எடுத்தவுடன் திடீர்னு ஏறிய சில பங்குகளினுடைய செய்திகள், அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளா 0.25% தான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். அதுலேயும் ஒரு ஆல்மோஸ்ட் 7.5 லட்சம் லாக் ஆயிருது அப்படின்னு கணக்கு வச்சு மீதி இருக்கக்கூடிய 2.5 லட்சத்துக்கு வச்சு கணக்கு போட்டு தான் 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருடம் ஆகுதுன்னு கணக்கு போடணும் அப்படின்ற சில தகவல்களை பார்த்தோம். வேறு என்ன மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்களா நண்பர்களே, என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல. 2 பேர் தோப்புக்காரனை போடுங்க அப்படின்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஆக்சிஸ் பேங்க் வந்ததுக்கு அப்புறம் போய் போர்ட்ஃபோலியோ பார்க்கவே முடியல. கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா பல பேர் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என் போர்ட்ஃபோலியோல இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது இருக்கிறதுலே லார்ஜ் கேப். ஆனா இவன் தான் இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோல பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டான். ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும் 5% இறங்கியிருக்காங்க. தன்னந்தனியா ரிலையன்ஸ் தான் மார்க்கெட்டை கீழே விழுகாம காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கு. நான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவன் 5% கீழே இறங்குற பொதுவா 5% மேலே ஏறி ஒரு 850 எல்லாம் போயிட்டான்னா நான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஏதாவது வரக்கூடிய லாபத்தை எடுத்து அங்கே கொண்டு ஏதாவது எஃப்டி போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது என்னை சந்தோஷப்படுத்துச்சுன்னா இந்த ஷேரினுடைய விலை அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அது இன்னைக்கு நடக்கல. இனி என்னைக்கு இந்த பங்கினுடைய விலை மேலே ஏறி ஒரு லாபத்தை தரும்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை பல மாதங்களாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு எந்த விதமான லாபம் தரவில்லை அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. நண்பர்களே, இன்னொரு கொடுமையான சம்பவத்தை கேளுங்க. வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது வந்து ஸ்பெஷாலிட்டி ரீட்டைல் செக்டர்ல இருக்கு. அப்படின்னா ரொம்பவுமே தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லார்ஜஸ்ட் மென்ஸ் இந்தியன் வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன் வியர் பை ரெவென்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க என்னைக்காவது ஒரு நாள் நஷ்டத்துக்கு வந்துருங்க. தயவுசெய்து லாபத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு ரொம்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்கு. நீங்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, ஆனால் உங்களுடைய ஷேரின் விலைக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்பதே தெரியல. தொடர்ந்து இறங்கு முகமாகவே இருக்கு. சப்போஸ் இப்படி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் நஷ்டகரமாக இயங்குகின்ற பங்குகள் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட பல பேர் மனசை தேத்திக்குவாங்க. சரி, அது ஒரு லாஸ் செய்யற கம்பெனி, அப்புறம் அதுல கும்பாதானே இருக்கும், குஜாலா எங்க இருக்க போகுதுன்னா அவங்க மனசை தேத்திக்குவாங்க. ஸோ தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 80% வீழ்ச்சி அடைந்த ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்குல ஏற்றம் என்பதே இப்ப வரைக்கும் வரல. இந்த பங்குல எஃப்ஐஸ் டிஐஸ் யாராவது போய் சிக்கி இருக்காங்களா? அவங்களும் 8% 12% சிக்கி இருக்காங்க. பப்ளிக் மிக மிக குறைவா வெறும் 4% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒன்னா நீ லாஸ்ட்ல ரிசல்ட் கொடு, இல்லைன்னா மேலவா, ஏன் இப்படி கீழே சைட்வேஸ் ஆகவே இருக்கிறாய் அப்படின்றதா இந்த வேதந்த் ஷேர் வச்சிருக்கக்கூடிய பல பேர்த்தினுடைய எண்ண ஓட்டம். நண்பர்களே, சமீபத்தில் சில பங்குகள்லாம் டபுளா ஓடிக்கிட்டு இருக்கான். அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு செய்திகள் வருது அப்படின்னா தொடர்ந்து 2-3 நாட்கள் ஏறக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பெக்டர் ஃபுட்ஸ்ல சமீபத்தில் ஒரு நியூஸ் என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடந்த 5 நாட்கள்ல 25% ஏறிய ஒரு பங்காக இந்த பெக்டர் ஃபுட் அப்படின்றது இருக்கு. இந்த ஜஸ்ட் டயலுமே இன்னைக்கு இறங்கியிருக்கான். ஆனா அவனும் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் டபுளாக ஏறியது போல 750 ரூபாய் ரேஞ்சில இருந்து 840 வரைக்கும் போயிட்டு அப்புறம் கீழே விழுந்திருக்கு.
ஆனா ஒண்ணு நண்பர்களே, இந்த அமிர்தாஞ்சன் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தலைவலி வந்ததுன்னா, அவங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்ல. எந்த தலைவலி தைலம் வாங்குறது அப்படின்ட்டு. நேரா அந்த ஷேர நம்ம வச்சிருக்கோம். இப்படியாவது தலைவலி தைலத்தையாவது வாங்கி அதை சேல்ஸ ஏத்தி விடுவோம் அப்படின்ற மாரி, இந்த அமிர்தாஞ்சனுடைய சேல்ஸ் என்பது சமீபத்தில எப்போதும் இல்லாதபடிக்கு 150 கோடி போன Q4 ரிசல்ட் சீசன்ல ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க தலைவலி தாங்காம இந்த தலைவலி தைலத்தை வாங்கி தடவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ சமீபத்தில் தன்னுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அமிர்தாஞ்சன் ஷேருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வால்யூம் என்பது சமீபத்தில் நடந்திருக்கு. ஆனாலும் இது இன்னும் 52 வீக் லோல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த அமிர்தாஞ்சன் என்பது இருக்கு. 2024ல கீழிருந்து மேலே ஏறி சம்பாரிச்சு கொடுத்தது. 2025லும் கீழிருந்து மேலே ஏறி சம்பாரிச்சு கொடுத்தது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னும் 2026ல இது இன்னும் சம்பாரிச்சு கொடுக்கல. ஸோ லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஒன்னா இன்னும் பெருசா கிராஷ் ஆகி கீழே வாங்க, அல்லது திரும்பி இந்த 2026ல சம்பாரிச்சு கொடுங்க. கடந்த 3 மாதமாக ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த அமிர்தாஞ்சன் ஷேரை ஏன் நகரவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த டாடா குரூப்ல ஒரு பங்கினுடைய செய்தி என்னப்பா எப்ப பார்த்தாலும் லாஸ்ட்லயே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு முதல்ல இந்த டாடா டெக் அப்படின்ற ஷேரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல கொஞ்சம் மேல வந்தான். அதே மாதிரி இப்ப எந்த ஷேரை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த டாடா எல்சி அப்படின்ற பங்கு. என்னப்பா எப்ப பார்த்தாலும் கீழே போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் கடைசியா சம்பாரிச்சு கொடுத்தது எப்பன்னா 2023ல சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 24ல திடீர்னு ஒரு ஃபிளாஷ்ல யாராவது சுதாரிக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த லாபத்தை புக் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா 2-3 நாள் தான் திடீர்னு மேலே ஏறினான். அதுக்கப்புறம் கீழே விழுந்து விட்டது. ஸோ இவன் நல்லா சம்பாரிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னா வெறும் 2023ல சம்பாரிச்சு கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி, எப்ப பார்த்தாலும் வீழ்ச்சி. ஆனா ஒரு காலத்துல ஐடி கம்பெனிகள் எடுத்து பார்க்கும்பொழுது அதுல ஒரு ஸ்டார் மாதிரி இந்த டாடா எல்சி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப போய் எடுத்து பார்த்தோம்னா இந்த டாடா எல்சி ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய சோதனை காலம் என்பது முடியல. என்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் தெரியல. இதுவும் ஒன்றும் லாஸ் மேக்கிங் கம்பெனிலாம் கிடையாது. நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இவனுடைய வாழ்க்கையில அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட பயம் என்பது புடிச்சிட்டு ஆட்டுது. இத்தனைக்கும் அது செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சேல்ஸை விடவும் அதிகமான சேல்ஸ் தான் இப்ப ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாபம் என்பது பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது முதலில் 30% ஹையஸ்ட் மார்ஜின் வச்சு லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வெறும் 21% மார்ஜினை வச்சு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த ரிசல்ட் சீசன்ல இருந்தால் இந்த டாடா எல்சி ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய சோதனை முடிந்து பெரிய அளவுல வந்தா பரவாயில்ல தான். சரி நண்பர்களே, நீங்க 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு எப்போ 1 கோடியை மாத்தலாம், எத்தனை வருடங்கள் வரும் நீங்க கணக்கு போட்டீங்களா? கணக்கு போடலைன்னா இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்ல ஒரு கணக்கு, ஒரு அசம்ஷன் வச்சு போட்ட அசம்ஷனை வச்சு பேஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஒரு நாளைக்கு 1% டெய்லி கன்சிஸ்டன்ட்லி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பட் நான் கணக்கு போட்டு பார்த்ததுல நம்ம கிட்ட வரக்கூடிய லாபத்தை வந்து பல டாக்ஸுகள் அப்படின்னு சொல்லி உருவிடுவாங்க. புரோக்கருக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்பது இருக்கு. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளா 0.25% தான் சம்பாதிக்க முடியும். அதுவும் நம்ம கொண்டு வர்ற பணத்துல ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்தோம்னா எப்படி ஒரு 7-8 லட்சம் லாக் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். அப்படியே ஒரு சைக்கிளா அப்புறம் லாக் ஆனவன் என்னைக்காவது ரிலீஸ் ஆவான், அப்புறம் புதுசா வாங்கினவன் லாக் ஆவான். ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 0.25% என்பது ஆவரேஜா பிடிக்க முடிஞ்சால் கூட ஒரு நல்ல விஷயமாகத்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. இல்ல நான்லாம் டெய்லி வந்து லாஸ் பண்றவங்களை விட்டுருங்க, அது வாங்கின உடனே பல பேர்த்துக்கு லாக்கு தான் ஆகுது. சம்பாதிக்கிறவங்க யாராவது இதை விட அதிகமா கடந்த 1 வருஷம் 2 வருஷமா நான்லாம் பெரிய அளவுல 1% 2% சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.